வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு திருச்செந்தூர்ல நடந்த ஒரு பேரதிர்ச்சியான சம்பவம். துப்புரவு தொழிலாளி ஒருவர் வந்து மரணம் அடைந்த செய்தி. அதுவும் வந்து ஒரு விபத்தான ஒரு செய்தி. மிகப்பெரும் ஒரு விபத்து. அந்த செய்திய பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். திருச்செந்தூரில் நிகழ்ந்த சோகம். பாதாள சாக்கடை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபடுத்தப்பட்ட தொழிலாளி சுடலைமணி உயிரிழப்பு. அதை பத்தின செய்தி சொல்லுங்க. அது வந்து என்னன்னா, அந்த பாதாள சாக்கடை திட்டம் வந்து ஒரு நல்ல திட்டம் இருக்குங்க. இந்த திட்டத்த வந்துட்டு நகராட்சி வந்துட்டு சரியான ஒரு முறையில கையாள முடியாத ஒரு நிலைமையில தான் இப்ப இருக்குது. ம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு இந்த ஒரு உயிரிழப்பு நடந்திருக்கே தவிர, மத்தபடி இது வந்து மனித தவறு தான். இது வந்துட்டு மத்த தவறு எதுவுமே கிடையாது. மனித தவறு மட்டும் தான். கடந்த 2 வாரமாவே இந்த பாதாள சாக்கடை கழிவுகள் வந்துட்டு அந்த சுற்றுப்பகுதியில, அந்த தெற்கு ரத வீதி, வடக்கு ரத வீதி, கோயில் அந்த சுற்றுப்பகுதியில மொத்தமுமே பொங்கி வெளிய வர்ற காட்சிகள வந்து முகநூல் பக்கத்துல வந்து நெறைய பேர் பதிவிட்டு இருக்காங்க. நெறைய பேர் வந்து பதிவுகளா போட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ம். பள்ளி குழந்தைகள் அந்த செந்திலாண்டவர் ஹேர்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பள்ளி குழந்தைகளும் அவங்களோட முழங்கால் அளவு, அதாவது எப்படின்னா கீழ் கணுக்கால் அளவு வந்துட்டு தண்ணி தேங்கி தண்ணியில தான் வந்துட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. அந்த அவ்வளத்துக்குள்ள இந்த திட்டம் வந்துட்டு செயல்பாடு இல்லாம இருக்கு. உயிரிழந்த ஒப்பந்த தொழிலாளி சுடலைமணி அவர்களுடைய உடல் வந்து கையாளப்பட்ட விதம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்குல்ல. இதை வந்து நம்ம எப்படி பாக்குறது? ஆனா இது வந்துட்டு அதாவது மனித தன்மையற்ற செயல் அப்படிங்கிற மாரி வேணா எடுத்துக்கலாம்ண்ணே. ஒரு மனிதனுக்கு வந்து மனிதாபிமானம் அப்படிங்கிற வந்து எல்லாருக்குமே இருக்கணும். ம். அந்த இடத்துல அது இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இல்ல அப்படிங்கிறது எண்ணம். ஏன்னா முன்வாசல் அவ்வளோ பெரிய வாசல் இருக்கும் பொழுது, ம். பின்வாசல் வழியா கொண்டு போறதுக்கான காரணம் என்னங்கிறது தெரியல. பின்வாசல் வழியா கொண்டு போனாலும், பின்வாசல்னா அந்த இடத்துல அந்த பாரதியார் திரு அந்த பின்னாடி வந்து ஒரு வாசல் இருக்கிற மாரி தான் போட்டிருக்காங்க. ம். ஆனா அந்த இடத்துல அவங்க அப்படி கொண்டு போகல. ம். அந்த செய்திகள்ல என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரேதத்த மேல கோட்டச்சுவர் வழியா போட்டதாகவும், ம். அது கீழ விழுந்ததாகவும் தான் போட்டிருக்காங்க. ம். இது வந்துட்டு ரொம்ப ஒரு மனித தன்மையற்ற செயல் தான் நம்ம இத பார்க்க வேண்டியிருக்கு. இது வேற எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க நீங்க? முழுக்க முழுக்க இது வந்துட்டு அந்த இடத்துல இருந்தவங்க கையாண்ட விதம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவும் தப்பான விதமா இருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ம். திருச்செந்தூர்ல பாதாள சாக்கடை திட்டம் வந்து இது வரைக்கும் சரியா தான் இயங்கிட்டு இருந்துச்சா அப்படிங்கிற கேள்வி வருது. இதுவரைக்கும் செயல்படுத்த வந்து கரெக்டான ஒரு விதிமுறைப்படி பண்ணியிருந்தாங்கன்னா, கரெக்ட்டா இது நடந்திருக்கும். ஆனா நகராட்சி நிர்வாகம் வந்துட்டு இத சரியான முறையில வந்து கையாளல அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. ம். இது வந்து சரியான முறையில கையாண்டிருந்தாங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த மாரி ஒரு வெற்றிகரமான திட்டம் வேற எதுவுமே கிடையாது. ம். ஒட்டுமொத்த திட்டமும் வந்து சரியான மதிப்புள்ள ஒரு திட்டம். முறையாக செயல்படுத்தப்படாத பாதாள சாக்கடை திட்டத்தால பொதுமக்கள் எதிர்கொள்ளக்கூடிய இடையூறுகளா என்னென்ன விடயங்கள்லாம் இருக்கும்? இது வந்துட்டு மிகப்பெரிய விடயமா இத சொல்லலாம். மக்களுக்கு வந்துட்டு ஒரு சுற்றுப்புற சுகாதாரமே இல்லாத நிலைமையில தான் இப்ப இருக்கு. அரசு மருத்துவமனையில எந்த ஒரு இதுக்காக நம்ம போனாலும், அங்க சிகிச்சை வந்து நமக்கு கரெக்ட்டா கிடைக்க போறதே கிடையாது. ம். கிடைக்கிறதே இல்ல அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. ம். அதுல வந்துட்டு முக்கியமா இந்த பாதாள சாக்கடையினால தூய்மை வந்துட்டு ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ம். சொல்ல போனீங்க அப்படின்னாச்சுன்னா, ஆ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வெளியிலேயே நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணீகள் வந்து தேங்கி, புழு, கொசு இந்த மாரி இருக்கிற பச்சை பசேல்னு தான் அது தெரியுது. ம். ரொம்பவும் அழுக்கடைஞ்ச நிலைமையில தான் இருக்கு. ம். ஆ ஆனா இந்த விஷயத்த வந்துட்டு ரொம்ப ரொம்ப மெத்தன போக்கோட தான் வந்துட்டு இவங்க கையாண்டுட்டு இருக்காங்களே தவிர, சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது இது. ம். ஆனா வந்துட்டு இந்த மழை காலங்களுக்கு முன்னாடியே வந்து நகராட்சியில இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னாச்சுன்னா, வீடு வீடா வந்து பூந்தொட்டியிலயும், ம். சிரட்டையிலயும் தண்ணி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுல புழு இருக்குதா? ம். இதனால கொசு உற்பத்தி ஆகுது. ம். நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது. இதனால வந்துட்டு சுகாதார சீர்கேடு ஏற்படுது அப்படின்னு சொல்லி, ம். அபராதம் விதிக்கிற அளவுக்கு கூட போறாங்க. ம். அப்படி அபராதம் கட்டின ஆட்களும் இருக்கதான் செய்றாங்க. சரி. ஆனா அரசாங்கமே ம். இவ்வளவு பெரிய தவற செய்யும் பொழுது, ம். நம்ம யாருகிட்ட போய் கேள்வி கேட்க முடியும்னு சொல்றீங்க? ம். மக்கள் நம்ம வந்துட்டு இதையும் முகம் சுளிச்சுட்டு தான் போற நிலைமையில இருக்கு. நாளைக்கு ஜூன் 9ஆம் தேதி வைகாசி விசாக திருவிழா நடக்க போகுது. பொதுமக்கள் நிறைய கூடுவாங்க. அதே மாதிரி வரக்கூடிய ஜூலை மாதம் 7ஆம் தேதியும் திருச்செந்தூர் கோவிலினுடைய குடமுழுக்கு நடைபெற இருக்கு. அதுக்கும் பொதுமக்கள் அதிகப்படியான அளவு கூடுவாங்கன்னு இருக்கு. அந்த ஜூலை 7ஆம் தேதிக்கு முன்னர் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிரும்னு நினைக்கிறீங்களா? இந்த வைகாசி விசாகம் ஜூன் 9ஆம் தேதி நடைபெறுது. இது வந்துட்டு முக்கியமா இந்த தேதிக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வற்புறுத்தல் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்ல ரொம்ப ரொம்ப சீக்கிரமா முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதோட தான் அந்த துப்புரவு பணியாளர் வந்து இறந்திருக்காங்க. அது வந்து என்னதான் ஹைகோர்ட் வந்து திட்டத்த போட்டு மனித கழிவுகள வந்துட்டு மனிதனே அள்ளக்கூடாதுன்னு சொன்னாலும், நடைமுறையில அது சாத்தியப்பட்டிருக்கான்னு பார்த்தாச்சுன்னா இல்லதான். இந்த அரசாங்கம் வந்துட்டு முடியாத பட்சத்துக்கும் சரி, முடிஞ்ச பட்சத்துக்கும் சரி, மனிதர்களுக்கு தான் அத உள்ள இறக்கி விடுறாங்க. ஆனா திருச்செந்தூர்ல நடந்த நிகழ்வு வந்துட்டு மனிதனை இறக்குனது அப்படிங்கிற மாரி செய்திகள் எதுலயும் குறிப்பிடல. ம். அவர் மேல நின்னு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல விஷவாயு தாக்கி உள்ள விழுந்ததா தான் அவங்க வந்துட்டு அதுல குறிப்பிட்ட செய்தியா போட்டிருக்காங்க. இது என்ன நடந்துச்சு, நடக்கல அப்படிங்கிறத வந்து நேரடியா யார் செய்தி எடுத்தாங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கு தான் தான் நம்ம தெரியணும். இதுல வந்துட்டு நகராட்சி தான் முக்கியமா எல்லா விடயத்திலயுமே அவங்க முன்னெச்சரிக்கையா இருந்திருக்கணும். முன்னெச்சரிக்கையா இல்ல. ம். இப்போ நீங்க வைக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, குற்றச்சாட்டுகளா நம்ம பார்க்கிறதா? அப்படி இல்லன்னா,
இந்த மாதிரி ஒரு குறைபாடுகள்லாம் இருந்துகிட்டு இருக்கு. இதை சீர் செய்யக்கூடிய ஒரு தூண்டுதலா பாக்குறதா? உங்களோட கருத்தை எப்படி எடுத்துக்கிறது? ஆனா இது வந்து குற்றச்சாட்டுகளா வந்துட்டு பார்க்கவே முடியாதுங்க. பொதுமக்கள்ல ஒருத்தனா தான் நானும் பேசுறேன். ம், இது அதுல வேலை செய்யற ஆட்களும் நம்ம மனிதர்கள் தான். ம், அதுல நிர்வாகத்துல இருக்கிற ஆட்களும் நம்ம மனிதர்கள் தான். ஆமா. யாரையுமே வந்துட்டு குறை சொல்ல முடியாது. ம், என்னன்னா அவங்க வந்து அவங்களோட வேலைகள பார்க்காங்க. அவங்களோட மத்த பணிகளுக்கு இடையில ம், இந்த வேலைகளையும் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப டெய்லி காலையில அவங்க பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. சரி. இல்லன்னு சொல்லல. ம், ஆனா என்ன இத வந்து இன்னும் கொஞ்சம் மெத்தன போக்கோட இல்லாம, ம், அதுல முழுசுமா அவங்களோட வேலைய வந்து பார்த்தாங்க அப்படின்னாச்சுன்னா, பொதுமக்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும். ம், இது வந்து ஒரு பொதுமக்களுக்கான ஒரு சேவையா தான் நம்ம பார்க்கணுமே தவிர, இது ஒரு குற்றச்சாட்டா நம்ம பார்க்கவே இல்ல. இந்த குற்றச்சாட்டு இது அப்படி குற்றச்சாட்டா நான் வைக்கணும் அப்படின்னா, என்னையும் சேர்த்து தான் வைக்கணும். ம், உங்களையும் சேர்த்து தான் வைக்கணும். ம், பொதுமக்கள் எல்லாரையுமே சேர்த்து தான் வைக்கணும். ஏன்னா, ம். நம்ம எல்லாருமே தப்பு பண்ண போய் தான் கழிவுகள்ங்கிறது இதுல வெளியில வருது. ஆமா. மல கழிவுகளா இருக்கட்டும், ஹோட்டல் அன்றாட கழிவுகளா பயன்படுத்தக்கூடியதா இருக்கட்டும், இருக்கட்டும். ஹோட்டல் கழிவுகளா இருக்கட்டும், லாட்ஜுகள் இப்ப வந்து திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட லாட்ஜ் வந்துட்டு. ஆமா. அவ்வளவு கழிவுகளும் எங்க போகுது அப்படின்னா, அந்த பாதாள சாக்கடைக்கு வரும். ம், அப்ப இது வந்து குற்றச்சாட்டுன்னா நம்ம மேலயும் சேர்த்து சொல்லிக்கணும். சரி. குற்றச்சாட்டு கிடையாது. இது வந்து இந்த முறைய வந்து எப்படி அரசு கையாளலாம்? ம், எப்படி வந்து இத நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டா நம்ம வந்து அரசுகிட்ட ஒரு கோரிக்கையா தான் வைக்கிறோமே தவிர, ம். மக்களுக்கான ஒரு கோரிக்கையா தான் மக்கள் ரீதியா நம்ம வைக்கிறோமே தவிர, இது ஒரு குற்றச்சாட்டே கிடையாது. குறைபாடுகளை சீர் செய்யறதுக்கான கோரிக்கைகளை வந்து நீங்க, அதாவது இப்ப சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இருப்பாங்கல்ல, ஆமா. அமைச்சர்கள் இருப்பாங்க, அவங்கள நீங்க யார் யாருக்கெல்லாம் இந்த கோரிக்கை வைக்கிறீங்க? ஆனா கடந்த 1 மாதத்துக்கு முன்னாவே வந்து நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் ஐயா மா. சுப்பிரமணியன் அவர்கள் வந்து நம்மளோட அரசு மருத்துவமனைக்கு திருச்செந்தூருக்கு வந்து வந்திருந்தாங்க, ஆமா இது பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஆய்வு பார்த்துட்டாங்க. ஆமா ஆய்வு வந்திருந்தாங்க. உங்களை முன்னிலைப்படுத்தியும், நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்களை முன்னிலைப்படுத்தியும், ம், நகராட்சி நிர்வாகம், ம். அப்புறம் நம்ம ஐயா அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், சரி. அனிதா அனிதா ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், இவங்க எல்லாத்துக்குமே இதை வந்து நம்ம ஒரு கோரிக்கையா வைக்கிறோம். இவங்க வந்துட்டு இதை ஒரு பிரச்சனையா ரொம்பவும் மும்முரமா எடுத்து பார்த்தாங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த பிரச்சனை குறைஞ்சது ஒரு வாரத்துக்குள்ள முடியும் அப்படிங்கறதுதான் மக்களோட நிலைப்பாடுல இருந்து நம்ம பேசக்கூடியது. இந்த 4 பேருக்கு மட்டும் நம்ம கோரிக்கையை வைக்கிறோங்க ஐயா. சரி. நடைபெற்ற சோகத்தையும் விளக்கிட்டீங்க. இதை நகராட்சி நிர்வாகமும் சரி, அரசு இயந்திரமும் சரி, சரியான முறையில் செயல்படுத்தி இதை மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பயனுள்ள திட்டமா மாத்தணும் அப்படிங்கிறது தெளிவா சொல்லிட்டீங்க. உங்களோட பொன்னான நேரத்தை நமக்காக செலவிட்டதுக்காக ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி. ரொம்ப நன்றி.